கர்த்தரின் வாக்குத்தத்தம் நிறைவேறி எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்துல தாவீதுக்கு வாக்கினால் சொன்னார், கரத்தினால் நிறைவேற்றினார்னு சொல்லியிருக்கு. 56ஆம் வசனத்துல மோசேயை கொண்டு சொன்ன எல்லா வார்த்தையும் ஒன்று விடாம அவர் நிறைவேற்றிட்டார்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் முன்னாடியோ பின்னாடியோ நிபந்தனை ஒளிஞ்சிருக்குங்க. இந்த வார்த்தைகளுக்குரிய நிபந்தனை 58ஆம் வசனத்துல இருக்குது. இளைப்பாறுதல் வேணும்னா வாக்குத்தத்தம் நிறைவேறணும். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நிபந்தனை தேடி அதை நாம் செய்யணும். தேவன் தாமே துரிதமாய் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் உம் வாக்குகளை நிறைவேற்றி இளைப்பாறுதல் தரப்போறதற்காக நன்றி. உம் நிபந்தனை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.